அஞ்சுவது யாதொன்றுமில்லை, அஞ்ச வருவதுமில்லை. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது மக்களால் உருவாக்கப்பட்டு மக்களுக்காகவே உருவெடுத்து இன்றைக்கு மக்களுக்காகவே நலத்திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. அது நம்மளுடைய புரட்சி தலைவரால் அவருடைய சொந்த உழைப்பால் ஏற்படுத்திய கட்சி. இன்றைக்கு ஒவ்வொரு இடத்திலுமே ஒரு நமக்குரிய அந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மிகப்பெரிய பிரம்மாண்டமாக பிரதிபலித்து கொண்டிருக்கும் அலுவலகத்தை தன்னுடைய மக்களுக்காகவும் தன்னுடைய அந்த கட்சிக்காகவும் விட்டு கொடுத்து சென்றவர் முதலமைச்சர் பெண்மணி ஜானகி அம்மா. அவரை இன்றைக்கு நாம் மறந்திருக்கலாம், அவருக்குரிய சிலைகள் வைக்காமல் இருக்கலாம். ஆனால் அவர்களைப் போல ஒரு முன்மாதிரியாக ஒவ்வொரு இடத்திலுமே ஒரு சாதாரணமான தொண்டர்களுடைய வாரிசுகள் வரப்பட வேண்டும். அவர்களுடைய உரிமைகளை கண்டிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆதரிக்கப்பட வேண்டும். நம்மளுடைய தலைவர்கள் இன்றைக்கு முன்மாதிரியாக எடுத்துக்காட்டாக மற்ற தலைவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களைப் போல கண்டிப்பாக நம்முடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் உண்மையாக உழைத்து கொண்டிருக்கும் தொண்டர்களுடைய வாரிசுகள் கண்டிப்பாக வர வேண்டும். இன்றைக்கு ஒவ்வொரு இடத்திலுமே நம்பிக்கைக்குரிய கட்சியாக ஒவ்வொரு மாநிலமே அங்கீகரிக்கக்கூடிய கட்சியாக நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மிகப்பெரிய நம்பிக்கைக்குரியது. இந்த பாரதிய ஜனதா என்பது ஒரு மதவாதத்தை எடுத்து வந்து தன்னுடைய தவறை மறைக்க வேண்டும். அதுவும் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் சிஸ்டம் என்பதை முழுமையாக ஒவ்வொரு மாநில ரீதியாக இவர்களுடைய அந்த நாடகத்தை முழுமையாக அரங்கேற்றி கொண்டிருக்கின்றார்கள். வாக்குகளை மாற்றி வைத்து முறைகேடுகளை ஒவ்வொரு மாநிலத்திலுமே ஒரே தலைமை ஒரே மொழிக் கொள்கையோடு வர வேண்டும், இந்தியா இவர்களுடைய கட்டுப்பாட்டில் எடுக்க வேண்டும் என்பதற்குரிய முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அனைத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியிலுமே இது முழுமையாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கண்டிப்பாக ஒவ்வொரு மாநில ரீதியாக இதற்குரிய முயற்சியாக இந்த காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதாவை முழுமையாக ஒதுக்கிவிட்டு புதிதாக நம்மளுடைய கூட்டமைப்பாக நாமும் முயற்சிப்போம். இவர்கள் மட்டுமே மிகப்பெரிய அளவில் நம்மை ஆள வேண்டும் என்பதற்குரிய அடிமைத்தனமாக நம்மை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நம்மளும் ஒரு முயற்சியாக ஒவ்வொரு மாநில ரீதியாக ஒரு கூட்டமைப்பு கட்சிகளாக முறைப்படுத்துவோம். நம்மளுடைய உரிமைகளை நம்மளுடைய மக்களுக்குரிய தொண்டுகளை கொண்டு போய் சேர்ப்போம். அனைத்து மக்களுமே கேட்பது ஒரு நலத்திட்டங்களை எளிதாக கொண்டு வந்து சேர்க்க